Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சங்கர் கணேஷோட நியூ எடிஷன், தட் இஸ் 6th எடிஷன். சங்கர் கணேஷ் கீ கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நியூ டெக்ஸ்ட் புக் ஃபார் எக்கனாமிக்ஸ் தான். ஸோ அதில் வந்து வித் 5th சாப்டரில் இருக்கும், பப்ளிக் ஃபினான்சஸ் அப்படிங்கிற சாப்டரில் வந்து வீவ் ஸ்டாப்ட். ஸோ நேற்று கிளாஸில் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஐ ஸ்டாப்ட் வித் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டெஃபிசிட், அதுக்கப்புறம் மானிட்டைஸ்டு டெஃபிசிட்னா என்ன அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் வில் கண்டினியூ வித் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட். அண்ட் உங்களுக்கு நம்மளோட எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் வந்து உங்களுக்கு சங்கர் கணேஷ் புக் ஃபுல்லாகவும் அண்ட் உங்களோட கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் வந்து பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அந்த கோர்ஸ் வந்து தனியாக 300 rupees காஸ்ட் ஆகும். பட் இன்கேஸ் நீங்கள் எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா? இல்லை அது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கு 300 காஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸ் ப்ளஸ் எக்கனாமிக்ஸோட டெமோ வீடியோஸ் வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் அங்கே இருக்கும். ஸோ பார்த்துட்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் தான் கொடுப்பேன். ஓகே, டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட். நிறைய பட்ஜெட் வந்து போடலாம், சரிங்களா? ஸோ தீஸ் பட்ஜெட் ஹேவ் டிஃப்ரெண்ட் பிரின்சிபல்ஸ் டு அச்சீவ் பெஸ்ட் ரிசல்ட்ஸ். தே ஆர் எக்ஸ்பிளைன்ட் இன் த ஃபாலோயிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது. இன் திஸ் பட்ஜெட் த சோசன் ப்ரோக்ராம் projects are subjected to the test of actual performance against their expected standards. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பட்ஜெட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு. ஸோ இந்த மாதம் வந்து நான் இவ்வளோ சேமிப்பேன், அடுத்த மாதம் வந்து நான் இவ்வளோ செலவு பண்ணுவேன் அப்படிங்கிறது நீங்கள் இருப்பீங்க. பட் அன்எக்ஸ்பெக்டட் சர்க்கம்ஸ்டன்சஸ்னால நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறத விட நீங்கள் அதிகமாக செலவு பண்ணலாம், இல்லை நீங்கள் போட்டு வச்சுருக்கிற பட்ஜெட்டை விட கம்மியாகவே செலவு பண்ணலாம். ஸோ ஆக்சுவல் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆர் ப்ரோக்ராம் பட்ஜெட், சரிங்களா? ஸோ இட் இன்வால்வ் ஸ்டேஜ் வைஸ் பிளானிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிக்சேஷன் டு ஆக்சஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு பாலிசி லான்ச் பண்ணுதுன்னா ஸ்டேஜ் வைஸ் இப்போ இந்த மாதம் எவ்வளோ வந்து இன்க்ரிமெண்ட் இருக்குது, அடுத்த மாதம் எப்படி இருக்குது, ஸோ நம்மளுக்கு ஜிடிபிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ப்ரோக்ராம் நல்லா தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல அனாலிசிஸ் கிடைக்கும். ஸோ இட் எஸ்டாப்ளிஷஸ் கோரிலேஷன் பிட்வீன் ஃபிசிக்கல் அவுட்புட் அண்ட் ஃபினான்ஷியல் இன்புட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஈச் ப்ரோக்ராம் அண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இன்புட் வந்து காசு நம்ம போடணும், அதுக்கு பதிலாக நம்ம என்ன நினச்சிருக்கோமோ அது அவுட்புட்டாக வந்திருக்கான்னு பார்க்கறது தான் வந்து இந்த பட்ஜெட். ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் இந்தியா in 1968 for 4 ministries. ஸோ 4 மினிஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் in 1975-76 பக்கம் வந்து ஃபார் ஆல் த டெவலப்மெண்டல் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ், இப்போ ஹெல்த், எஜுகேஷனில் டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட், ஸோ அதுக்கெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராமிங் பட்ஜெட். நெக்ஸ்ட் அவுட்கம் பட்ஜெட்டுங்கிறது இட் இஸ் த கம்பைலேஷன் ஆஃப் ஆன்டிசிபேட்டட் அண்ட் இன்டெண்டட் அவுட்கம்ஸ் ஆஃப் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைலேஷன் இருக்கும். ஸோ என்ன வந்து ஒரு மினிஸ்ட்ரிஸும் பண்ணுறாங்க, அவங்களோட அவுட்கம் தான் என்ன. அவுட்கம்னு ஆல்ரெடி சொன்ன மேலே நம்ம பார்த்தோம். ஒரிஜினலாக வந்து அந்த ஃபிசிக்கல் என்ன ஒர்க் வந்து வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறது அவுட்கம் பட்ஜெட். அண்ட் அவுட்கம் இஸ் நாட் ஜஸ்ட் த ஃபிசிக்கல் அவுட்புட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்புட். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ப்ரோக்ராமிங் பட்ஜெட்டில் வந்து ஃபினான்ஷியல் இன்புட் கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம ஃபிசிக்கல் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த அவுட்கம் பட்ஜெட்டுங்கிறது அது மட்டும் கிடையாது. அவுட்கம் ரெஃபர்ஸ் டு த பெனிஃபிட்ஸ் தட் அரைஸ் அவுட் ஆஃப் ஃபிசிக்கல் அவுட்புட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்புட். ஸோ என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் ஆயிருக்கும். இப்போ ஒரு செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது 4 செக்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து ஒர்க்கே இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்கன்னா அதில் ஃபேமிலியில் இருக்கிற மிச்சம் 3 பேருக்கு, 4 பேர் டோட்டலாக இருக்காங்கன்னா மிச்சம் 3 பேரும் அதில் பெனிஃபிட் ஆவாங்க. அதே மாதிரி தான் இந்த அவுட்கம் பட்ஜெட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், n number of dams are constructed out of allocated money, it is other physical outputs. இப்போது ஒரு 5 டேம் கட்டுறாங்க அப்படின்னா அது வந்து டேம் வந்து ஒரு ஃபிசிக்கல் அவுட்புட். ஸோ த ரைஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஃபீல்ட்ஸ் கெட்டிங் இரிகேஷன் ஃபெசிலிட்டி ஃப்ரம் தீஸ் டேம்ஸ் அண்ட் த ரிலக்டன்ட் இன்க்ரீஸ் இன் த இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த டேம் கட்டுறது உங்களோட வேலை, பட் அந்த டேம் மூலயமா தண்ணி வந்து போய் ஃபார்மர்ஸ்க்கு சேரும். ஸோ அது மூலயமா வந்து அவங்களோட க்ராப்ஸ், அக்ரிகல்ச்சர்லாம் டெவலப் ஆகும். ஸோ அதை நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு விற்பாங்க தண்ணி நல்லா கிடைக்கிறதுனால. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து இதனால் பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்டிங் ஃபேக்டர் வந்து நீங்கள் ஒன்றுக்காக கட்டுவீங்க, பட் இன்னொரு செக்டரும் அதனால் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும். அண்ட் த ஃபர்ஸ்ட் அவுட்கம் பட்ஜெட் வந்து August 25, 2005 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ இன் திஸ் பட்ஜெட்டிங் ஆல் த ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் எவ்ரி இயர்ஸ் பட்ஜெட் ஜஸ்ட் பிகாஸ் தே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கைண்ட் ஆஃப் பட்ஜெட்டிங்கில் நீங்கள் வந்து ஸ்கீம்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அது எல்லா வருஷமும் வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து போன வருஷம் போட்டிருப்பாங்க, இந்த வருஷமும் வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ இதுக்காக அலோகேட் பண்ணணும், அவ்வளோ அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் பிகாஸ் அது இருக்கிறனால
அந்த ப்ரோக்ராம் இருக்கிறனால அது இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அண்டர் இட் எவ்ரி ஸ்கீம் ஷுட் பி ரெவ்யூட் critically and readjusted as to why they have been included in the coming budget. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இது வந்து பட்ஜெட்டில் நம்ம கொண்டு வந்தனால இந்த வருஷமும் கொண்டு வரணும்னு இல்லை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிராம் சடக் யோஜனா எடுத்துக்கோங்க, ரோட்ஸுக்கு சௌபாகியா சௌபாகியா ஸ்கீம் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து எலக்ட்ரிசிட்டி, லாஸ்ட் மைல் எலக்ட்ரிசிட்டி கனெக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து போன வருஷம் இருக்கிறனால நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷமும் கொண்டு வரக்கூடாது. இந்த வருஷம் அதை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி போன வருஷம் எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோம், இந்த வருஷம் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி பெனிஃபிட்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. And it involves a consideration that there is no existing schemes, programs and the budget has to be started from scratch, zero base. ஸோ போன வருஷம் நம்ம லான்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் அதை கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ல, திருப்பி புதுசாக வந்து அதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்துகிட்டே வரல, புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சு நல்லா ஒர்க் பண்ணணும் அதுக்கு டுவர்ட்ஸாக. சரிங்களா? ஸோ இட் இஸ் கால் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட். ஸோ த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஹாஸ் த பிளான் டு இன்ட்ரடியூஸ் இன் ஃபியூச்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் இன்னும் நம்ம கிட்ட கொண்டு வரல, நம்ம ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டில் ஸ்கீம்ஸோ ப்ரோக்ராம்ஸோ எது எடுத்துகிட்டு வரல, நம்ம கண்டினியூ பண்ணுற போன வருஷம் கண்டினியூ பண்ணது தான் இந்த வருஷமும் அதே மாதிரி அனாலிட்டிக்ஸ் வச்சு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஃபியூச்சரில் எடுத்துகிட்டு வரலான்னு வந்து கவர்மெண்ட் யோசிச்சுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் கமிங் டு டேக்ஸ். ஸோ இதுதான் பட்ஜெட், டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ டேக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டேக்ஸ் இஸ் அ கம்பல்சரி லெவி பேபிள் பை அன் எக்கனாமிக் யூனிட் டு த கவர்மெண்ட் விதவுட் எனி கரஸ்பாண்டிங் என்டைட்டில்மெண்ட் டு ரிசீவ் அ டெஃபினட் ஆர் டைரக்ட் குவிட் ப்ரோ கோ ஃப்ரம் த கவர்மெண்ட். ஸோ குவிட் pro quo means something is given or taken equivalent to another. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு, ஸோ எக்கனாமிக் யூனிட் அப்படிங்கிறது நம்மளை தான் சொல்கிறாங்க, ஒரு கம்பெனியை சொல்லலாம். ஸோ வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ்லாம் பே பண்ணுறோம். இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கன்னா அவங்க எக்ஸைஸ் டியூட்டி பே பண்ணுவாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங்னால எக்ஸைஸ் டியூட்டி. இப்போ ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கேன்னா நான் கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணணும். இந்த டேக்ஸ் பே பண்ணுறனால திருப்பி வந்து நம்மளுக்கு ஏதாவது இதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், கெயின் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. டேக்ஸுங்கிறது ஒன் வே, நம்ம பே பண்ணிவிட்டு அதை பற்றி மறந்துடணும், அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஈக்குவலண்ட் ஆர் டூ வே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ராட் ஏரியாஸ் ஆஃப் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் ஆன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் இம்போஸ்ட் ஆன் பர்சனல் இன்கம், கார்ப்பரேட் இன்கம், ஜிஎஸ்டி அண்ட் சேல்ஸ் டேக்ஸ் கம் அண்டர் திஸ் ஏரியா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கட்டுறீங்க, கரெக்டுங்களா? இப்போ இன்கம் டேக்ஸ் வந்து லிமிட் இருக்குது. இப்போ 5 lakhs கீழே வந்து இப்போ ஒரு ஆனம் வந்து வாங்குறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அது வருஷம் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு இருக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம எக்கனாமி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க. கார்ப்பரேட் டேக்ஸுங்கிறது இப்போ நீங்கள் கம்பெனிஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, சேல்ஸ் டேக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க கவர்மெண்ட்டுக்கு. டேக்ஸ் ஆன் கமாடிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸஸ் லைக் எக்ஸைஸ் டியூட்டி. இப்போ கமாடிட்டிங்கிறது இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கேன், கம்பெனி வச்சுருக்கேன்னா அதுக்கு நான் எக்ஸைஸ் டியூட்டி பே பண்ணுவேன். கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏதாவது பண்ணுறேன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணுவேன். ஸோ இது வந்து கமாடிட்டிஸ் மேலே டேக்ஸ் வந்து போடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, டேக்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி ட்ரான்சாக்ஷன். இப்போது வெல்த் டேக்ஸு, நீங்கள் வெல்த் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்டேட்டு அதுக்கு டேக்ஸ் வந்து கட்டுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு அடியில் வரும். டேக்ஸ் பேஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ டேக்ஸ் பேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ வெல்த் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு, கஸ்டம்ஸ் டேக்ஸு இந்த மாதிரி புது டேக்ஸ் வந்து இப்போ இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நாளைக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 டேக்ஸ் புதுசாக கொண்டு வராங்கன்னா டேக்ஸ் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இன்னும் கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் அதிகமாக போகும், டேக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் பண்ண. So tax base is the legal description of the object with reference to which the tax is payable. So இப்போ எக்ஸைஸ் டியூட்டினா எக்ஸைஸ் டேக்ஸ் பே பண்ணுறோம் மேனுஃபேக்சரிங்க்கு, கஸ்டம்ஸ் டியூட்டினா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பே பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் கேட்டகரி கடியில் டேக்ஸ் கொண்டு வந்துருவாங்க. இட் மே ஹேவ் அ டைம் டைமென்ஷன் லைக் அ இயர் ஆர் மந்த். ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இந்த டேக்ஸ் கட்டணும், இல்லை மாதம் நீங்கள் இந்த டேக்ஸ் கட்டணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ் ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டி இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கமாடிட்டி. ஸோ ப்ரொடக்ஷனாக எவ்வளோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸைஸ் டியூட்டி வந்து பே பண்ணுவீங்க. பேஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இஸ் த இன்கம். ஸோ இன்கம் வந்து நான் சொன்னேன் 5 lakhs கீழேனா நீங்கள் பே பண்ண தேவையில்லை, 5 lakhs மேலேனா நீங்கள் பே பண்ணணும். ஸோ அதுதான் டேக்ஸ் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ 5 lakhs கீழே பே பண்ண தேவையில்லைன்னா பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. 5 lakhs மேலே இருக்கிறவங்க பே பண்ணணுன்னா பேஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதே வந்து கவர்மெண்ட் வந்து நாளைக்கு 2 lakhs கீழே இருக்கிறவங்க வந்து டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்லை, 2 lakhs மேலே இருக்கிறவங்க கட்டணும் அப்படின்னா டேக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இன்னும் 2 lakhs மேலே நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதுதான் வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் பேஸ் அதுவும் சொல்லலாம், நிறைய கைண்ட் ஆஃப் டாக்ஸேஷன் சிஸ்டம் கொண்டு வரதும் பேஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டேக்ஸ் பாயன்சி. ஸோ டேக்ஸ் பாயன்சி வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. ஸோ அது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், டேக்ஸ் பாயன்சினா என்ன அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட வீடியோவில் இறக்கி நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் குரூப்பில் இருக்குது.
இருக்கும். ஸோ இட் மெஷர்ஸ் த ஆக்சுவல் ஆர் அப்சர்வ்ட் சேஞ்ச் இன் டேக்ஸ் ரெவென்யூ ரிலேட்டிவ் டு ஜிடிபி. ரொம்ப முக்கியம். நம்ம ஜிடிபி இன்க்ரீஸ் ஆக டேக்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ ஜிடிபிக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆக்சுவலாக என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் டேக்ஸ் பாயன்சி. ஸோ ப்ரொபோர்ஷனட் சேஞ்ச் இந்த டேக்ஸ் ரெவென்யூ பை ப்ரொபோர்ஷனட் சேஞ்ச் இந்த ஜிடிபி. ஸோ சேஞ்ச் இன் ஜிடிபி டு சேஞ்ச் இந்த டேக்ஸ் ரெவென்யூ, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வந்து ரெவென்யூ வருது அப்படிங்கிறது தான். ஸோ ஆல் திஸ் இஸ் நாட் நீடட். அண்ட் so change in tax rate will lead to change in tax revenue. இப்போ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டேக்ஸ் ரேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா டேக்ஸ் ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் கவரேஜ் மீன்ஸ் bringing new group of economic units tax base into or levying existing groups out of taxation. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 lakhs கீழே இருக்கிறவங்க டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல, அதுக்கு மேலே பே பண்ணுங்க அப்படின்னா டேக்ஸ் பேஸ் முதல்ல 5 lakhs இப்போ 2 lakhs கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், இல்லை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா 2 lakhsல இருந்தது 5 lakhs அப்படின்னா இங்கே இருக்கிற பேஸில் இருக்கிறவங்க பே பண்ண தேவையில்ல, அப்போ டேக்ஸ் பேஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நெகட்டிவ் லிஸ்ட் இன் சர்வீஸ் டேக்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ். ஸோ சர்வீஸ் எப்படி இன்கம் டேக்ஸ் இருக்கோ அது மாதிரி சர்வீஸ் டேக்ஸும் வந்து நெகட்டிவ் லிஸ்ட், இவ்வளோ இந்த சர்வீசஸ் பண்ணுறவங்க டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சர்வீசிங் ஐடி அந்த மாதிரிலாம் சர்வீசஸ் தான், எஜுகேஷன், transportation, health, இதெல்லாம் certain categoriesல பே பண்ண வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ the negative list system brought all the services into service tax net except services listed in the negative list. ஸோ நெகட்டிவ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல, அதே மாதிரி தான். ஸோ டேக்ஸ் பாயின்சினா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிடிபி வந்து சேஞ்ச் ஆகும் போது டேக்ஸ் ரெவென்யூவும் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இட் கேன் போத் இன்க்ரீஸ் as well as டிக்ரீஸ். அதுதான் வந்து டேக்ஸ் பாயின்சின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸோ அதை டீட்டெயிலாக வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், அதை போய் பாருங்கள். டேக்ஸ் எலாஸ்டிசிட்டிங்கிறது ப்ரொபோர்ஷனட் சேஞ்ச் இன் டேக்ஸ் ரெவென்யூ விதவுட் எனி டிஸ்க்ரிஷனரி சேஞ்ச் ரிலேட்டிவ் டு ஜிடிபி and is called as tax elasticity. So tax revenue that is calculated after setting aside the change in tax revenue due to discretionary changes is called as adjusted tax revenue. ஸோ டேக்ஸ் எலாஸ்டிசிட்டின்னு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேக்ஸ் பே பண்ணுறவங்க வந்து இப்போ இதுதான் வந்து கிராஃப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிராஃபில் இது வந்து டேக்ஸ் வந்து ஹையாக இருக்கிறது, இது வந்து லோ டேக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். அதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீடியமில் இருக்கிறது. ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய டேக்ஸ் ஹையாக இருந்தால் நிறைய பேர் டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் ரேட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ டேக்ஸ் ரேட்டை வந்து ஒரு அளவுக்கு மீடியமாக கொண்டு வரும்போது நிறைய மக்கள் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டேக்ஸ் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேங்கில் இருக்கிறவங்க, இந்த சப்டிவிஷனில் இருக்கிறவங்க டேக்ஸ் பே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த டேக்ஸ் ரேட்டை வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸஸ்க்கெலாம் ஸ்கீம்ஸ் இருக்குது. டேக்ஸை பே பண்ணிடுங்க, உங்களுக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டு வரும்போது நிறைய பேர் இன்னும் டேக்ஸ் பேஸ்க்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எலாஸ்டிசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா, டாக்ஸேஷன் கேன் பி கிளாசிஃபைட் மெயின்லி இன்டூ 3 டைப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்ஸேஷன் இது ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன், ப்ரோக்ரெசிவ், இன்னொன்று ரெக்ரெசிவ். ஸோ ப்ரோக்ரெசிவும் ரெக்ரெசிவும் ஆப்போசிட்டு. ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் proportional taxation பார்த்தீங்கன்னா tax levied as a percentage of tax base irrespective of the size of tax base at a uniform rate is called as proportional taxation. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் அப்படிங்கிற இங்கே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், அதுதான் ப்ரொபோஷனல். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் both who receive income, spend, purchase worth of 10,000 and 1 lakh pay equal percentage of tax. இப்போ நீங்கள் மாதத்துக்கு 10,000 சம்பாதிச்சாலும் இல்லை 1,00,000 ரூபா சம்பாதிச்சாலும் உங்களோட டேக்ஸ் பேஸ் வந்து டேக்ஸ் ரேட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேருமே ஒரே கைண்ட் ஆஃப் டேக்ஸ் தான் பே பண்ணுவீங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இப்போ 10,000 ரூபாய்க்கும் வந்து நீங்கள் வந்து 100 ரூபா தான் டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க. 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க 100 ரூபா தான் டேக்ஸ் பே பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ரொபோஷ்னல், எல்லாம் ரொம்ப ஈக்குவலண்ட்டாக இருக்கும். 100:100. ஸோ இந்த 100:100 வந்து ரொம்ப யூனிஃபார்ம் ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ சைஸ் ஆஃப் த டேக்ஸ் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் பேஸுங்கிறது எவ்வளோ சம்பளம் வாங்குறான் அப்படிங்கிறது. டேக்ஸ் ரேட் 2 பேருக்குமே 10% அப்படின்னா, ஸோ 10,000 ரூபாவில் 10% வந்து 1,000 ரூபா. ஸோ இதுலேயும் வந்து 10% அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10,000. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ப்ரொபோஷ்னல் டாக்ஸேஷன். ஸோ உங்களோட டேக்ஸ் ரேட் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொபோஷ்னல் டாக்ஸேஷன் சொல்லுவாங்க. ஸோ மேலே கொடுத்த எக்ஸாம்பிளில் நான் 100 ருபீஸ்ன்னு காமனாக சொல்லிட்டேன். பட் இந்த எக்ஸாம்பிளில் வந்து நீங்கள் டேக்ஸ் ரேட் ஒரே மாதிரி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து சேர்றது வந்து பார்த்திங்கன்னா அவன் 10,000 வாங்குறான் ஆனால் 10% டேக்ஸ், இவன் 1,00,000 வாங்குறான் அதுக்கும் 10% டேக்ஸ் தான் பே பண்ணுறான். ஸோ ஹியர் த டேக்ஸ் ரேட் ரிமைன்ஸ் த சேம் பட் த அப்சல்யூட் அமௌண்ட், ஸோ டேக்ஸ் ரேட் ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் இந்த டேக்ஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா வேரி ஆகும் டேக்ஸ் பேஸுக்கு தகுந்த மாதிரி. நெக்ஸ்ட் ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷனுங்கிறது, ப்ரோக்ரெசிவ்ங்கிற ஒரு வார்த்தையிலே உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு சைன். ஸோ இஃப் டேக்ஸ் ரேட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் டேக்ஸ் பேஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தோஸ் ஹூ ரிசீவ் இன்கம், ஸோ இன்கம் வந்து 1,00,000 ரூபா வந்து வாங்குறவங்க ஹையர் டேக்ஸ் பே பண்ணுவாங்க தேன் தோஸ் ஹூ ரிசீவ் 10,000 ரூபா வாங்குறத விட 1 lakh வாங்குறவங்க அதிகமான டேக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ உங்கள் இன்கம்க்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் பே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபா வந்து சம்பளம் வாங்குறவன் 10%, 1,000 ரூபா வந்து டேக்ஸ் பே பண்ணுவான். அதுவும் 1,00,000 வாங்குறவன் 20%ங்கிறது 20,000 ரூபா. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் பேஸுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் ரேட்டை செட் பண்ணுறது தான் ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ரெக்ரெசிவ் அப்படிங்கிறது மக்களை போட்டு டம்ப் பண்ணுறது. ரெக்ரெசிவ்ங்கிறது மைனஸ், நெகட்டிவ் சைன். இப்போது இஃப் த டேக்ஸ் ரேட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் த டேக்ஸ் பேஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ரெக்ரெசிவ் டேக்ஸ். ஸோ இது உங்களுக்கு புரியும். ஹியர் தோஸ் ஹூ ரிசீவ், ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபா வாங்குறவனுக்கு 10%, 1,000 ரூபா அவன் கட்டுவான் டேக்ஸு. அதே 1,00,000 ரூபா வாங்குறவனுக்கு 5% தான் இருக்கும். ஸோ அவன் 5,000 ரூபா தான் கட்டுவான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரேட் வந்து சம்பளம் அவனுக்கு இன்க்ரீஸ் ஆக டேக்ஸ் ரேட் கம்மியாகும். இது வந்து ஒரு நெகட்டிவ் சைன், ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெக்ரெசிவ் தான். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற பொருளுக்கு ஒரே மாதிரி தான் டேக்ஸ் பே பண்ணுறோம். அது ப்ரொபோஷனட்லேயும் நீங்கள் கொண்டு வரலாம், இல்லை நீங்கள் இதுலேயும் கொண்டு வரலாம். ஸோ ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பேக்ட் ஆஃப் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் அ டேக்ஸ் இஸ் ஆன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வித் த டேக்ஸ் பேயர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணேன்னா அது என்னோட இம்பேக்ட். So it is upon those who bear the first responsibility of paying it to the authorities. In case of income tax, it is income recipient. In case of sales tax, it is seller. ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படிங்க யார் மேலே இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சம்பளம் வாங்குறேன்னு நான் தான் டேக்ஸ் பே பண்ணும். ஸோ என் மேலே தான் அந்த இம்பாக்ட் வந்து விழுகுது. இப்போ செல்லர் ஒரு கடைக்காரன் இருக்கானா அவன் தான் சேல்ஸ் டேக்ஸ் பே பண்ணுவான். இதுதான் வந்து இம்பேக்ட் ஆஃப் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிறது, இன்சிடென்ஸ் ஆஃப் அ டேக்ஸ் இஸ் ஆன் இட்ஸ் ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸ். That is those economic units which finally bear the money burden of tax and which are not able to pass it to others. ஸோ இது ஜிஎஸ்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் ஒரு பொருள் வாங்குறீங்க, நீங்கள் தான் அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். வேறு யார் மேலேயும் நீங்கள் அந்த டேக்ஸை வந்து தள்ளி விட முடியாது, சரிங்களா? ஸோ இன் கேஸ் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ் இஸ் பேட் பை செல்லர் பட் அல்டிமேட்லி பேட் பை கன்சியூமர் அலாங் வித் த ப்ரைஸ். இப்போ சேல்ஸ் டேக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்லர் தான் வந்து அதை பே பண்ணணும். ஸோ சேல்ஸ் டேக்ஸ்லாம் வந்து செல்லர் தான் அந்த டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் பே பண்ணும். அல்டிமேட்டாக என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த விற்கிற பொருளில் அதிகமான ப்ராஃபிட் வச்சு அதை கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து டேக்ஸ் பர்டனை வேறு ஒரு கன்சியூமர்ஸ் கிட்ட தள்ளி விட்ட மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ here the seller acts as an intermediate between the government and consumer by collecting tax along with the price. While the seller can pass the tax burden to the consumer cannot. So consumer pay பண்ணி தான் ஆகணும், வேறு யாருக்கும் consumer transfer பண்ண முடியாது. So the seller is the point of impact and the consumer is the point of incidence. So யார் மேலே கடைசியாக வந்து அந்த tax burden விழுகுதோ அதுதான் வந்து point of incidence சொல்லுவாங்க. ஆனால் impact யார் மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லர் மேலே தான் இருக்குது, அவன் தான் பே பண்ணணும். பட் அந்த tax burden வேற ஒருத்தவங்க மேலே தள்ளி விடுறது தான் point of incidence சொல்லுவாங்க. And next effects of tax in பார்த்தீங்கன்னா, when a tax is imposed and collected, it elicits certain responses from taxpayer which have influence on working hours, savings, investment, etc. இப்போ டேக்ஸ் இவ்வளோ போடுறாங்க, நம்ம இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணணும், இவ்வளோ சேவ் பண்ணணும், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஸோ such response and their results are called effects. ஸோ இதெல்லாம் வந்து effects of taxation. For example, if heavy tax is imposed on spending, people will save more to avoid tax burden. இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளில் அதிகமான டேக்ஸ் இருக்குன்னா அந்த பொருள் நீங்கள் வாங்க மாட்டீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த காசை சேவ் பண்ணுவீங்க. நாளைக்கு வந்து அந்த டேக்ஸை கம்மி பண்ணும்போது அந்த பொருள் நீங்கள் வாங்கலாம். ஸோ அது மாதிரி தான் டேக்ஸோட எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் ஆன் கூட்ஸ். இப்போ கூட்ஸ் மேலே என்னென்ன டாக்ஸஸ் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட் வெலோரம்னு சொல்லுவாங்க. இஃப் டேக்ஸ் இஸ் லெவிட் as a percentage of the value of goods regardless of the number of units produced, sold, imported, then it is called as ad valorem. ஸோ ஒரு பர்சன்டேஜ் இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் வெலோரம் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் கூட்ஸ். ஸோ கூட்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. இப்போ கூட்ஸோட வேல்யூங்கிறது வந்து அதோட குவாலிட்டி, அதோட ப்ரைஸ், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
குவாலிட்டியும் அதோட ப்ரைஸை பொறுத்த ஒரு கூட்ஸோட வேல்யூ இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ஒரு பர்சன்டேஜாக வச்சு டேக்ஸ் போடுறது தான் வந்து ஆட் வெலோரம். ஸோ அது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சேல் பண்ணியிருக்கான், எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கான், அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ரிகார்ட்லெஸ் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 10% ஆன் த வேல்யூ ஆஃப் கார். இப்போது ரெவன்யூ இன்க்ரீசஸ் வித் ரைஸ் இன் ப்ரைஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let us take an example. If the price of the car is 2 lakhs, ஸோ 2 lakhs இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 10% வந்து 20,000. ஸோ 20,000 rupees. And if the car price increases to 4 lakhs, the tax amount is 40,000. ஸோ இந்த 10%ங்கிறது அப்படியே பர்சன்டேஜ் அப்படியே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, பர்சன்டேஜ் வைஸ் தான் இருக்கும். ஸோ அந்த காரோட வேல்யூ குவாலிட்டி இன்ட்டு அதோட ப்ரைஸ், அதோட பர்சன்டேஜ் அப்படியே தான் இருக்கும். ஸோ குவாலிட்டிங்கிறது அந்த காரோட குவாலிட்டி அப்படியே இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து இப்போ 2 lakhs இருந்தது, இப்போ 4 lakhs மாறுது. ஆனால் அந்த பர்சன்டேஜுங்கிறது அப்படியே 10% அப்படியே தான் இருக்குது. ஸோ டேக்ஸ் வந்து ஆட் வெலோரம்ங்கிறது வந்து ஆட் அப்படிங்கிறது அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டேக்ஸ் அமௌண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் டியூட்டி அப்படிங்கிறது தட் இஃப் டேக்ஸ் இஸ் லெவிட் அட் அ ஃப்ளாட் ரேட் பர் யூனிட் ஆஃப் குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் சோல்ட் இம்போர்ட்டட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த வேல்யூ இஸ் கால்ட் ஸ்பெசிஃபிக் டியூட்டி. ஸ்பெசிஃபிக் டியூட்டினா எவ்வளோ நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க. இப்போ 10 கார் நான் சேல் பண்ணியிருக்கேன்னா 10 காருக்கான டேக்ஸ் வந்து கொடுத்துடணும். ஸோ 5 காரு 6 கார் அப்படின்னு அதோட வேல்யூ பார்க்காம அதோட குவான்டிட்டி பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 rupees 2 per 1 kg of per kg of iron, rupees 3 1 meter of cloth. ஸோ 2 rupees வந்து 1 kg of ironக்கு வந்து காசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி தான் இருக்கும். ஸோ 3 rupees வந்து 1 meter of clothக்கு. ஸோ ரெவன்யூ இன்க்ரீசஸ் ஒன்லி வித் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், நாட் வித் வேல்யூ. ஸோ ரெவன்யூ வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், எவ்வளோ குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. ஸோ let us take the above example. The tax amount will not increase if the car price increases from 2 lakhs to 4 lakhs. If the tax of 10,000 per car is imposed. So tax revenue will increase only if the car sales increases from 1 to 2. So the tax revenue will increase from 10,000 to 20,000. So என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கார் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதா, அதோட குவாலிட்டி அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்னா பார்க்க மாட்டாங்க. ஒரு கார் நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு 10,000. 2 கார் செல் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10,000. ஸோ டோட்டலாக 20,000. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நீங்கள் செல் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பெசிஃபிக் டியூட்டி வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா there are 2 types of taxes, namely direct and indirect taxesன்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்ட் டேக்ஸ் கடையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஃப் த இம்பேக்ட் அண்ட் இன்சிடென்ட் லைஸ் ஆன் த சேம் பாயிண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் டைரக்ட் டேக்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இம்பேக்ட்னா என்னென்னு பார்த்தோம், இன்சிடென்ட்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இம்பேக்ட் அப்படிங்கிறது யார் மேலே வந்து டேக்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது, இன்சிடென்ட்ஸ் வந்து யார் மேலே அந்த டேக்ஸ் ஃபைனலாக விழுகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் மேலேயும் நீங்கள் வந்து அந்த உங்களோட டேக்ஸை வந்து இப்போ உங்கள் அப்பா வீட்டில் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த டேக்ஸ் அம்மா கட்ட முடியாது, அப்பா அவரோட சம்பளத்துக்கு கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். ஸோ இன்கம் டேக்ஸ் லெவிட் ஆன் X person paid by the same X person. ஸோ டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர். ப்ரோக்ரெசிவ் நம்ம பார்த்தோம் எப்படி இருக்குங்கிறது, டேக்ஸுக்கு நீங்கள் உங்களோட இன்கம் தகுந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் ஆர் ஹைலி எலாஸ்டிக் இன் நேச்சர். இப்போ இன்கம் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ் இருக்குது. இப்போ இன்கம் டேக்ஸ்க்குள்ளேயே கார்ப்பரேட் டேக்ஸ் இருக்குது. ஆனால் கார்ப்பரேட் டேக்ஸை ஏன் தனியாக நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட்டுக்கு இதுலேருந்து நிறையா வருமானம் வருது, அதனால் அது ஸ்பெசிஃபிக் ஹெட்டாக போட்டிருக்காங்க தனியாக. ஸோ இட் இஸ் அ டேக்ஸ் ஆன் த பர்சனல் இன்கம் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ். ஸோ ஒருத்தனோட பர்சனல் இன்கம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ கார்ப்பரேட் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெவிட் ஆன் த கம்பெனிஸ் ப்ராஃபிட் இன்கம். ஸோ இப்போ 100 ரூபா நான் ப்ராஃபிட் மேக் பண்ணுறேன், அந்த 100 ரூபாய்க்கு நான் டேக்ஸ் கட்டுவேன். தேர் இஸ் நோட் செப்பரேட் டேக்ஸ் கால்ட் அஸ் கார்ப்பரேட் டேக்ஸ். இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த இன்கம் டேக்ஸ், பட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸ் ஃப்ரம் த கார்ப்பரேட் டு த இன்கம் டேக்ஸ் இஸ் லார்ஜ். ஸோ அதனால தான் இது செப்பரேட் ஹெட்டில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், STTன்னு சொல்லுவாங்க. ஸோ 2004-5 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ டேக்ஸ் இம்போஸ் ஆன் டிரான்சாக்ஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டாக்ஸில் வந்து மணி போட்டிருக்கலாம். இப்போ அந்த ஸ்டாக்கை வந்து ஒருத்தன்ட்டு இப்போ பர்சன் 1 வந்து அந்த ஸ்டாக்கை வந்து பர்சன் 2 செல் பண்ணுறாரு அப்படின்னா அந்த செக்யூரிட்டிங்க ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாறுது. ஸோ அதுக்கு வந்து அது என்ன ஸ்டாக்கோட விலையோ அந்த விலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் பண்ணுவீங்க. அதுதான் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். நெக்ஸ்ட் கமாடிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸுங்கிறது வந்து இட் இஸ் டேக்ஸ் ஆன் த சேல் ஆஃப் கமாடிட்டிஸ் இன் த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதெல்லாம் செப்பரேட்டாக நம்ம வீடியோ பார்ப்போம். கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச்னால் என்ன, ஸோ சேமாக எப்படி வந்து நீங்கள் ஸ்டாக்கில் வந்து மணியை வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ கமாடிட்டிஸும் வச்சு டிரான்சாக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ் மாதிரி எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸையும் போட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் போட்டு நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இதுக்கும் டேக்ஸ் இருக்குது. அதுதான் கமாடிட்டிஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரீசெண்டாக தான் 13-14 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவும் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் போடுறேன். கோர்ஸில் ஜாயின் பண்ண 300 rupees கோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் செப்பரேட்டாக நம்ம குரூப்பில் போட்டு கொடுத்துறேன். மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேட்டுன்னு ஒரு டேக்ஸ் இருக்குது. ஸோ மேட்டு இன்னொரு டேக்ஸும் இருக்குது. ஸோ மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸுங்கிறது சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸை கம்மியாக காட்டி டேக்ஸே பே பண்ண இருப்பாங்க, இல்லை ரொம்ப கம்மியாக டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கனாலே அட்லீஸ்ட் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணும் கவர்மெண்ட்டுக்கு தான் மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ். ஸோ இட் இஸ் அ டேக்ஸ் இம்போஸ்ட் ஆன் கம்பெனி which is escaped corporate tax or tax net or pay very low tax by using the provisions of exemptions, deductions, incentives இதெல்லாம் யூஸ் பண்ணி இதுதான் வந்து ஜீரோ டேக்ஸ் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் டேக்ஸ் கம்பெனிஸ்னு. ஸோ இதை வந்து இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் 1996-67 பக்கமே இந்த மேட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன் கேஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் த கம்பெனி ஆஃப்டர் availing the eligible deduction is less than 30% of the book profits, the company shall be charged a minimum tax as a percentage of total income. ஸோ உங்களோட டிடக்ஷனுக்கு அப்புறம்லாம் வந்து 30% கீழே தான் புக் ப்ராஃபிட்டே நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா அப்படியும் நீங்கள் வந்து அந்த 30% கீழே நீங்கள் காட்டினாலும் மினிமம் புக் ப்ராஃபிட் வந்து 30%. ஸோ அது கீழே காட்டுறீங்கனாலும் நீங்கள் மினிமம் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் டு என்ஷூர் த கம்பெனிஸ் பே அட்லீஸ்ட் மினிமம் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ். ஸோ the same kind of tax imposed on commercial establishment other than companies like partnership firms, limited liability partnership firm is called as alternative minimum tax. ஸோ M18 இருக்குது, alternative minimum taxன்னு இருக்குது. ஸோ இதுவும் வந்து கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப கமர்ஷியலாக போவாங்க பார்த்தீங்களா. ஸோ கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்து, எஜுகேஷன் இவங்கெல்லாம் கொடுக்குறவங்க வந்து சம்டைம்ஸ் கமர்ஷியலாக ரொம்ப போயிடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஏடிஎம் பே பண்ணுவாங்க, AMT, ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டேக்ஸ். இது சேம் தான். ஸோ தெர் இஸ் நோ செப்பரேட் டேக்ஸ் கால்டு மேட் அண்ட் AMT. These are special provisions in Income Tax Act to levy tax at special rates. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இது தனியாக வந்து டேக்ஸ் இந்த மாதிரி ஹெட்டெல்லாம் கிடையாது, இன்கம் டேக்ஸ்குள்ளே தான் இது எல்லாமே வருது. ஸோ அதனால தான் நம்ம வந்து லைக் இன்கம் டேக்ஸை பற்றி பார்க்கும்போது இது எல்லாமே பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் டாக்ஸேஷன். ஸோ ஜிஎஸ்டி எல்லாம் ஒரு இன்டைரக்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம். ஜிஎஸ்டி பற்றி ஸ்பெஷலாக வந்து இன்புட் டேக்ஸ், கிரெடிட்னா என்ன, ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிறது நம்ம பேசிக்ஸ்லேயே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க, மறந்துட்டீங்க அப்படின்னா. ஸோ இஃப் த இம்பேக்ட் இஸ் ஆன் ஒன் பாயிண்ட் அண்ட் த இன்சிடென்ட்ஸ் ஆன் சம் அதர் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ இம்பேக்ட் அப்படிங்கிறது யார் மேலே வந்து விழுகுது அப்படிங்கிறது, இன்சிடென்ட்ஸுங்கிறது நம்ம அப்படியே மாற்றி விடலாம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம். எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் டியூட்டி லெவிட் ஆன் ப்ரொடியூசர் பட் அல்டிமேட்லி பெய்ட் பை கன்சியூமர் அலாங் வித் த ப்ரைஸ். ஸோ யார் வந்து ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மேலே நம்ம டேக்ஸ் போடுவோம், பட் இந்த டேக்ஸ் வந்து கன்சியூமர் யார் வாங்குறாங்களோ அவங்க மேலே தள்ளி விட்டுறது. அதுதான் வந்து இன்டைரக்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம். So irrespective of spending capacity and purchasing power of people, usually all were charged on an equal percentage of tax. So all this is not necessary, guys. So but by imposing higher tax of taxes on luxury goods and lower rate of taxes on essential goods, the progressiveness of indirect taxes is ensured to some extent. But இந்த மாதிரி ஒருத்தவங்க மேலே தள்ளி விட இது வந்து ரொம்ப நல்லதில்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பட் இதுக்கும் கவர்மெண்ட் ஒரு செக் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹையர் டேக்ஸ் வந்து லக்ஸுரி கூட்ஸ் மேலே போட்டுருவாங்க. இப்போ லக்ஸுரி கூட்ஸுங்கிறது பெரிய நல்ல ஒரு 60,000, 70,000, 1 லட்சம், 4 லட்சம், 40 லட்சம் அப்படிங்கிற மாதிரி பொருள் வாங்குறதுக்கு டேக்ஸ் அதிகம் போடுவாங்க. எசென்ஷியல் கூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற சானிட்டரி பேட்ஸ், உங்களோட ப்ரஷஸ், டூத் பேஸ்லாம் எசென்ஷியலான ஐட்டம்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் டேக்ஸ் கம்மியாக வைக்கும். இன்டைரக்ட் டாக்ஸேஷன் சிஸ்டமே நல்ல ஒரு வழியில் ப்ரோக்ரெஸிவாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ். நான் எக்ஸைஸ் டியூட்டினா என்னன்னு சொன்னால், ஒரு பொருளை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டியூட்டி நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ டியூட்டிஸ் ஆன் எக்ஸைஸ் ஆன் த ஃபாலோயிங் goods manufactured or produced in India. ஸோ பெட்ரோலியம் க்ரூட், ஹை ஸ்பீட் டீசல், மோட்டர் ஸ்பிரிட் காமன்லி known as பெட்ரோல், நேச்சுரல் கேஸ், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல், டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து எக்ஸைஸ் டியூட்டிஸ் வந்து இருக்குது. So in addition to the excise duty and customs duty levied, national calamity contingency duty, இது வந்து நம்ம பட்ஜெட்டில் கவர் பண்ண எக்கனாமிக் சர்வேல. ஸோ calamity contingency duty அப்படிங்கிறது வந்து நம்ம சில அமௌண்ட் வந்து பே பண்ணுவோம். ஸோ calamities, நாளைக்கு ஃப்ளட்டு, ட்ரவுட் இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா இதுலேருந்து தான் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இஸ் லெவிட் ஆன் சம் ஆஃப் த ஸ்பெசிஃபைட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆன் க்ரூட் பெட்ரோலியம்லையும் வந்து இப்போ நீங்கள் பே பண்ணும்போது, இப்போ 100 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்க பெட்ரோலியமுக்கு அப்படின்னா 90 rupees தான் அதோட டேக்ஸ் இருக்கும். பட் 10 ரூபா வந்து நேஷனல் calamity contingency டியூட்டிக்கு போயிடும். And yeah, so it is credited to the National Calamity Contingency Fund இருக்குது, and the National Disaster Response Fund இருக்குது. இது ரெண்டுமே நம்ம வந்து நம்மளோட எக்கனாமிக் சர்வேல பார்த்து முடிச்சிட்டோம் டீட்டெயிலாக. நெக்ஸ்ட்
கஸ்டம்ஸ் டியூட்டி. ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டிங்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து டேக்ஸ் வந்து லெவி பண்ணுறது தான் கஸ்டம்ஸ் டியூட்டி. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் டேக்ஸ் ஆஃப் வேட்னு சொல்லுவாங்க. ஸோ சேல்ஸ் டேக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இட் இஸ் டேக்ஸ் ஆன் சேல் ஆஃப் கமாடிட்டிஸ். இட் இஸ் ஸ்டேட் லெவல் சேல்ஸ் டேக்ஸ். ஸோ சேல்ஸ் டேக்ஸ் வந்து ஸ்டேட் கிட்ட தான் இருக்குது, எஸ்எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த டேக்ஸ் இஸ் இம்போஸ்ட் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ ஆடட். இட் இஸ் கால்ட் அஸ் வேட். ஸோ வேல்யூ ஆடட்னா ஒரு ஸ்டேஜில் இப்போ ஒரு சைக்கிள் தயாரிக்கிறாங்க அப்படின்னா சைக்கிளில் ஒரு ஸ்டேஜில் டார்ச்சு அது இதுன்னெலாம் போடுவாங்க. ஸோ வேல்யூ ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆஃப்டர் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ஒன்லி ஃபியூ ப்ராடக்ட்ஸ் லைக் பெட்ரோலியம் அண்ட் டீசல் ஆர் அண்டர் த வேட். ஸோ ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணக்கப்புறம் நிறைய டேக்ஸ் சப்சியூம் ஆகி ஜிஎஸ்டிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ சில ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ வேட் இருக்குது, வேல்யூ ஆடட், பெட்ரோலுக்கு டீசலுக்கு அந்த மாதிரி. ஸோ ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இது தனியாகவே வந்து நம்ம பார்த்தாச்சு. பட் இதில் பார்க்கணுமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா yeah guys, so I think it's 30 minutes. We'll stop with this and next வீடியோவில் நம்ம வந்து ஜிஎஸ்டினா என்ன, ஸோ ஒரு ப்ரஷ் அப் மாதிரி பார்க்கலாம். அண்ட் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் பற்றி டீட்டெயிலாக 3 வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ அதில் வந்து ப்ரீவியஸ் 2013 கேட்டிருந்த கொஸ்டின் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் பற்றியும் நான் வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டேன் உங்களுக்கு, அந்த மெயின்ஸ் கொஸ்டின் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதும். ஸோ இது எல்லாமே வந்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, பட்ஜெட்டோட என்னென்னலாம் பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த மந்த்தும் நெக்ஸ்ட் மந்த் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து 10 டேஸ்க்குள்ளே எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ எல்லா வீடியோஸும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சோ, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கனாலும் வச்சு நீங்கள் படித்து ரிவிஷன் கொடுத்துட்டு போய்க்கலாம். லாஸ்ட் மினிட்ல புக் எடுத்து நீங்கள் ஓரளவுக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டோ இல்லை வீடியோஸ் பார்த்தோ நீங்கள் வீடியோ பார்த்தோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் இதில் கன்வே பண்ண விரும்புகிறேன். ஸோ இதுக்கு மேலே ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்மளோட ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். பிகாஸ் வி ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் அ வெப்சைட். ஸோ அதனால் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 இயர் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சசிபிளாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் 1 இயர் டைமில் வந்து வச்சு பார்த்துக்கலாம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதா இருந்ததுன்னா உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ஸும் வந்து மோஸ்ட்லி வி மே கட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அண்ட் அது இல்லாமல் நம்ம வெப்சைட்லேயும் போட்டுறதுனால நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் எனக்கும் டேரெக்ட் கான்டாக்ட் இருக்காது. ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸ்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யா கைஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.